Hey, hi. This is Praveen Prasanna, Eriyum Panikadu short film director and screenwriter. Hi, my name is Arjun Chidambaram. I play the character Raghu in the film Eriyum Panikadu. Hi, I'm Anjana Jayaprakash and I play the character of Sudha in Eriyum Panikadu. Hello, என் பேர் தினேஷ் கே பாபு. நான் எரியும் பனிக்காடு படத்தோட சினிமோட்டோகிராஃபர். Today we're going to be talking about what went on in the making of Eriyum Panikadu and the process behind it. பொதுவாக இந்த மாதிரி ஒரு இண்டி ப்ராஜெக்டில் வந்துட்டு நம்ம பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னால சில ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம ஒரு அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ஃப்ரெண்டே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக வச்சு போகலாங்கிறது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இண்டி ப்ராஜெக்டில் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸை வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் வச்சு போனதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு டைமிங் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஒரு விஷுவல் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு கேமரா மூவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ், இதோட நியான்சஸ்லாம் அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக நம்மளோட டெசிஷன்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. I think there's both good and bad to this. When you work with friends, there's a certain comfort zone which can mean you taking it for granted or you doing it with a lot more ownership. But when it's a professional setup, I think it's a matter of your integrity and how accountable and responsible you are to someone that doesn't know you and purely hires you for your work. Professionals in any field அவங்க ஒரு லெவலில் இருக்காங்க. ஸோ when you interact with them, அவங்களோட even professional விஷயமா இருக்கணும்னு இல்லை, even the conversations with them, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், you will learn a lot அந்த கான்வர்சேஷன்ஸ்லேருந்து, அவங்களோட ஒர்க் பண்ணுற ஸ்டைலில் இருந்து. அண்ட் ஆல்சோ even if it's a technician that is very experienced, அவங்க சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஆகட்டும் இல்லை டிப்ஸ் ஆகட்டும் ஆர் வெரி யூஸ்ஃபுல். சம்டைம்ஸ் ஆக்டிங் ரிலேட்டட்னாலும் ஒரு டெக்னீஷியன், ஒரு லைட் பாய் இல்லை வந்து கேமரா அசிஸ்டன்ட், அவங்க சொல்கிற டிப் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பிகாஸ் யூ சீன் ஸோ மெனி ஆக்டர்ஸ். நம்ம வந்து டிரெக்டர் கிட்ட மட்டும் இல்லை ஏடிஸ் கிட்ட மட்டும் வந்து ஆக்டிங் சஜஷன்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக யூ கேன் ஆக்சுவலி லிசன் டு எவ்ரி ஒன் இன் த டீம் பிகாஸ் சம்டைம்ஸ் தே மைட் சர்ப்ரைஸ் யூ. Audio, I'm not telling just about the dialogue and background music. It's about the sound design, how you treat the film with a particular soundscape. These days, a lot of people, we tend to give importance to which camera that we are shooting, 4K, 2K, on the screen level, on the video quality, if you're spending 30,000, you should spend at least 50% for the audio treatment. Otherwise, your film will never get that, the audience won't get into the world. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேபி அதோட ஸ்கிரிப்ட்லேயே அது ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிகினிங் பார்ட் ஃபுல்லாக வந்து ஒரு செலிப்ரேஷன்ஸு, இந்த மாதிரி க்ரௌட்ஸு, அதோட ஆம்பியன்ட் சவுண்ட்ஸு, ப்ளஸ் அதுக்கான கலர்ஃபுல் விஷுவல்ஸு. செகண்ட் ஆஃப் மொத்தம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஒரு மாதிரி மொனோட்டோனஸான ஒரு பேஸ்டல் பேலட்டு, ஒரு சைலன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த ஆம்பியன்ட்டு. ஸோ இது ரெண்டுமே ஒரு அழகான ஒரு புள்ளியில் மேரேஜ் ஆகிருக்கு. இதில் கண்டிப்பாக சொல்லலாம். Audio essentially is how a character breathes and expresses itself through sounds. And as much as I say this, when I say sounds, I don't just mean a movement of an object, but I also mean, like, for example, when I do this, I could be agitated or I could be thinking. When I shake my legs, it can mean I'm nervous, and that could certainly say a lot about the character. போஸ்ட் ப்ரொடக்ஷன், அதாவது கலர் கிரேடிங் வந்துட்டு பாம்பேயில் சித்தார்த் மருங்கிற ஒரு கலரிஸ்ட் பண்ணார். ஸோ அந்த டைமில் ஆக்சுவலாக நாங்கள் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு சில காரணங்கள்னால. அந்த டைமில் கரெக்டாக லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ மும்பைக்கு அதை வந்து எப்படியாவது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அந்த ஃபுட்டேஜஸ் அப்படிங்கும்போது எப்படி 1 TB ஃபைல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரிமோட் ஒர்க் ஃப்ளோ வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது இப்படி பண்ணிங்கன்னா இதை ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ஸோ இதை இப்படி மேட்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஃபிசிக்கலாக நம்ம அங்கே ப்ரெசென்ட்டாக இல்லாட்டியும் நம்ம ரிமோட் ஒர்க் ஃப்ளோவில் இந்த மாதிரி பண்ண முடியுங்கிற ஒரு இது சொன்னதுக்கப்புறம் அதை பண்ணோம். பட் ஆக்சுவலாக அதை சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோவில் நம்ம ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஆம்பிவியஸாக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நிறைய ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ் வந்து அதில் நினச்சி நீங்கள் எதுக்காக இருந்தாலும் ரெடியாக இருக்கணும். ஒரு 3-4 கிரேடு வந்ததுக்கப்புறம் 3-4 வெர்ஷன் ஆஃப் கிரேடு எங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமும் எங்களுக்கு ஏதோ சாட்டிஸ்ஃபிகேஷன் இல்லை. என்ன ப்ராப்ளம்னா அவர் எண்டில் அது கரெக்டாக இருக்கும், எங்கள் எண்டில் மேபி மிஸ்டேக்ஸாக இருக்கிற
அப்படின்ற மாதிரி தெரியும். அப்புறமா தெரிஞ்சது டெக்னிக்கலாக சம்திங் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் என்கோட் ஆகி வரும்போது அதோட கேலிப்ரேஷன் லெவல் சரியாக இல்லை அப்படிங்கும்போது திருப்பி புதுசாக ஒரு இது கண்டுபிடிச்சோம். அதை எப்படி மாற்றி கரெக்டான ஒரு கேலிப்ரேஷன் லெவலில் எப்படி ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இது பண்ணுறதுன்னு. ஸோ மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ், அதாவது லைக் மொபைல் ஃபோனு, மேக் ப்ரோ ரெட்டினா டிஸ்பிளேல ப்ளஸ் டெல் லேப்டாப்பில் இந்த மாதிரி வேரியஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து இதை டெஸ்ட் பண்ணி ஓகே எனிவே எண்ட் ஆஃப் த டே வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் லைக் வேறு ஸ்க்ரீன்ஸில் யூடியூப்ங்கிற பிளாட்ஃபார்மில் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு காமன் பாயிண்ட்டுக்கு எப்படி அரைவ் ஆகுறது அப்படிங்கிறத பொறுத்து ஸோ அந்த கேலிப்ரேஷனை ஒரு மைண்டில் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ சினிமாவுக்கு பண்ணும்போது தேட்டர்கள் ஸ்க்ரீனோட ஒரு ஜட்மெண்ட்டுக்கு கியூப் இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டுக்கு பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு காமன் பாயிண்ட் அரைவ் பண்ணி ஸோ அதில் நம்ம ஏஸ்தட்டிக்கல் சாய்ஸும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாங்கள் ஒரு கிரேடில் டைம் எடுத்து பண்ண ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லலாம். I'll tell you how our film is made. My base is in Chennai and the film is completely edited in Kochi. My editor sits in Kochi. So in the final cut முடிச்சு தான் நான் வந்து I met the editor. அது வரைக்கும் like we communicated remotely and in a very effective way. And the color grading was done by Siddharth Meen, who sits in Mumbai. So you see like there's one person sitting in Chennai, the editing happening in Kochi, the grading happening in Bombay. So it's possible and you can still achieve the best quality out of it. But you need to be open and you don't need to be scared. Not just like you have to adopt this like if you are in a lockdown. See, these are the ways it can save money, it can save time, it can be effective in communication. One good lesson I learned from Godfather director Coppola is he goes back and refers whenever he has a doubt on the theme of the film. Say like Godfather is all about succession and his conversation film is all about privacy. So whenever you get stuck or whenever you wanted to generate ideas, generate a language, you go and refer that particular theme, and I call it as a controlling idea. So the controlling idea for our film is duality. So the two extremes is the keyword, and the keyword which we constructed almost everything. When you take the screenplay, out of 40 minutes, the first 20 minutes is completely gesture based, full of gestures. ஒரு 3-4 பேஜ் தான் டயலாக் இருக்கும். The next 20 minutes it's full of dialogues. It's like for 1 minute it will go more than a page dialogue. When it comes to cinematography, we went into two extremes. One, it had a very conventional staging and blocking, and it also had very unconventional edits. With regard to color grading, we went to two extremes where we opened up the warms, we opened up the blues, we opened up the greens, we opened up the reds. So it's something that it helps you to create a mood. It's something that when you're lost, you go back and then you really think about what this film is about, how the treatment is going to be, and then you have this word or a controlling idea, and then and that actually helps you to construct any form of the craft. Small films have big ideas அப்படின்னு சொல்கிற மாதிரி இதில் வந்துட்டு லைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிறையா டெக்கரேட்டிவ் லைட்ஸு, கல்யாணம் நடக்கும்போது எல்இடி லைட்ஸை வச்சு கலராக ஸ்டேஜுக்கு லைட்டிங் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது என்ன ப்ராப்ளம்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கின் டோனை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ ப்ராப்பரான ஸ்கின் டோனை ப்ரொடியூஸ் பண்ணாதப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் கொஞ்சம் சில கலர் லெவல்ஸ் வந்து ஸ்கின் டோனில் வந்து ரொம்ப ஹார்ஷாக போகலாம். வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடில் வந்து அது பிஹேவ் பண்ணும். ஸோ அப்போது இதை வந்து டிஐயில் இதை கரெக்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக நாங்கள் இருந்தோம். ஏன்னா அது ரெப்ரசன்ட் பண்ணுறதே இந்த மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அப்சர்டான ஒரு இதாக தான் பார்க்குறேன். இது ஒரு மேரேஜுங்கிறது வந்து ஒரு சிம்பிளிஸ்டிக்கான ஒரு ஃபார்ம்லேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இப்போ வந்து ஒரு
அதோட டோட்டல் கல்ச்சரே வேறு மாதிரி மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திருமணங்களோட கல்ச்சர்ஸு அதை அப்ரோச் பண்ணுற விதம், ஸோ அது அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசிவ் டெக்கரேட்டிவ் லைட்ஸ் கொடுக்குற அந்த ஒரு எனர்ஜி ஆக்சுவலாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அது என்ன கொடுக்குதோ அதை மட்டும்தான் பண்ணோம். ரொம்ப ஒரு அதை ஒழுங்குபடுத்தக்கூடாது அந்த லைட்டோட தன்மையை அப்படிங்கிறதுல அந்த லைட்லேயே அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு மெயினாக ட்ரை பண்ணுவோம். ஈவன் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் வந்து ஒரு in a big film there are different restrictions or there's a usual way of doing things in sollalam. That is not anybody's fault. அது வந்து யூஸ்வலாக வந்து காஸ்டியூம்ஸ் டிசைட் பண்ணுறதுலேருந்து ஒரு லுக் அண்ட் ஹேர் ஸ்டைல் டிசைட் பண்ணுறதுலேருந்து அங்கேயும் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்டேஷன், நாட் ஜஸ்ட் ஆக்டிங்கில் பட் ஈவன் லுக் வைஸும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ வந்து இஃப் யூ டூயிங் அ ஷார்ட் ஃபிலிம் ஆர் இஃப் யூ டூயிங் அ டெலி ஃபிலிம் வந்து தெர் இஸ் அ lot of space to do that. இப்போ இதுலேயே வந்து there is a wedding reception scene இருக்குது and அதில் வந்து ஒரு லெஹெங்கா போடுற மாதிரி இருக்கும். And I remember one of the beginning discussions-ல வந்து Praveen was like கான்ட்ராஸ்டாக கலர் போட வேணாம், உங்கள் ஸ்கின் டோனுக்கு சேமாக இருக்கிற மாதிரி ஆர் சிமிலராக இருக்கிற மாதிரி ஒரு லெஹெங்கா போடுங்க. ஸோ that sounded very different to me because யூஸ்வலாக வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில், அதாவது அடிக்கிற கலர்னு இல்லை, இஃப் ஓகே ஐ ஹாவ் அ ஃபேர் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு அது எடுத்து காட்டுற மாதிரி லைக் அ வெரி டார்க் கலர், அ பர்பிள் ஆர் அ ரெட் ஆர் சம்திங் லைக் தட், அந்த மாதிரி போடுங்கன்னு தான் யூஸ்வலாக சொல்லுவாங்க. பட் திஸ் சீம் டிஃப்ரெண்ட் அண்ட் தட் வெண்ட் வெரி வெல் வித் அ கேரக்டர்ஸ் ஃப்ரேம் பிகாஸ் சுதா அப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்லையோ இல்லை சுதாவோட நேச்சர் பொறுத்த வரைக்குமே ஷீ வுடன்ட் புட் லைக் அ ஹைலி கான்ட்ராஸ்டட் கலர். அண்ட் ஐ ஃபீல் இதுவே வந்து ஒரு if it was a feature film or if it was a mainstream film we wouldn't have அந்த லெவலுக்கு ஆஃப் ட்ரூத் ஆர் அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ட்ரூவாக இருக்க முடியுமோ அவ்வளோ ட்ரூவாக இருக்க ட்ரை பண்ணுறதும் wouldn't have come இஃப் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபீச்சர் ஃபிலிமாக இருந்ததுன்னா. ஸோ ஈவன் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இந்த லுக் ஆர் ஈவன் த லுக் த ஹேர், நிறைய இதில் வந்து ஹேர் கலைஞ்சி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை மேக்கப் வந்துட்டு பிகாஸ் ஷீ ஸ்வெட்டிங், வெட்டிங் ரிசப்ஷன் முடிச்சு வர மாதிரி இருக்கும், ஷீ ஸ்வெட்டிங். ஸோ எவ்வளோ ரியலாக வந்து காட்ட முடியுமோ எவ்வளோ க்ளோஸ் டு லைஃபாக காட்ட முடியுமோ that is possible in short films or in telefilms which is I feel a great thing. ஸ்டேஜிங்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ராப்பராக ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து ஸ்டேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி பீ இந்த மொமெண்ட் தான். அந்த அவங்களோட ஃப்ளோவில் போனால் இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு இது இருக்கும். ப்ளஸ் ஒரு முன் அனுமானம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு முன் அனுமானம் இருக்கக்கூடாது. ப்ளஸ் இன்னும் ஒரு மிக முக்கியமானது என்னென்னா ஸ்டேஜிங் வந்து டோட்டலாக ஆர்டிஸ்டே பண்ணதுனால கேமரா ஜஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணுச்சு. ஸோ அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி நியூயான்ஸ், எப்போ அவங்க வாட்டர் பாட்டில் எடுப்பாங்க, எப்போ வந்து அங்கே போய் அந்த கரெக்டாக அந்த ஒரு டைனிங்கில் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான க்யூஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரீடமும் அந்த ஸ்பேஸில் இருந்தது. ஸோ லைட்டிங் லெவல்ஸ்லையுமே அந்த ஹோட்டல் ரூம் சீக்வன்சஸில் வந்துட்டு பெருசாக ரொம்ப லைட்டிங் பண்ணி கட்டர் போர்டு இப்படின்னு ரொம்ப க்ரூஷியலாக அந்த இடத்த மாற்றாமல் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக அவங்க அந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான விதத்தில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதில் இருக்கிற லைட்டை அப்படியே சின்ன சின்ன ஷேப்பிங்ஸ் மட்டும் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் அதை ஸ்டேஜ் பண்ணோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஸ்டேஜ் பண்ணல, அது ஆர்டிஸ்ட் தான் அவங்களோட ஃப்ளோக்கு அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணதுனால ஸ்டேஜிங் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு மூடு கொடுத்துச்சு. ஸோ அதுவே ஒரு மாதிரி அப்ட்ராக்டாக அங்கே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ டீம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும்போது இஃப் யூஆர் இன் த மொமெண்ட் ஆர் இஃப் யூஆர் இன் த மைண்ட் செட் ஆஃப் அ கேரக்டர் இட் ஹெல்ப்ஸ் பிகாஸ் அந்த நம்மளுக்கு அந்த மைண்ட் செட்குள்ளே இருக்கும்போது சர்டன் இன்ஸ்டிங்ஸ் வரும். மேபி வந்து ஸ்கிரிப்டில் அப்படியெல்லாம் இருக்காது. ஒரு இட் குட் பி அ மேனரிசம், இட் குட் பி அன் எக்ஸ்பிரஷன், இட் குட் பி அ வெரி டைனி திங், அ வெரி டைனி மேனரிசம். பட் நிறைய ரொம்ப சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட்ஸ் அ லாட் டு த கேரக்டர். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, இல்லை என்ன இமோஷன் கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சில லுக்லேயோ இல்லை சில மேனரிசம்லேயோ வந்து ஈஸியாக கன்வே ஆகும். ஸோ இஃப் யூஆர் இன் த மூமெண்ட், இஃப் யூஆர் ஃபோக்கஸ்ட், அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஜோனில் இருக்கிற மாதிரி த ஹோல் ப்ராசஸ் இஸ் வெரி ஈஸி ஐ ஃபீல். ஸோ you see that was a person entering a cafe while an interview is going on. Now I have the opportunity to either cut and go for a retake or I have the opportunity to improvise. Now when someone says be in the moment, the only word that comes to my mind is improvise, which is now I know another person is going to enter, so I can block him or not, but he chooses to enter. So that's the beauty of a scene. This is really the beauty of moments.
There's a popular meme that's going around, fix it in post. So any problem that you make in the problem you say that, like, let's fix it in post production, let's fix it in dubbing, let's fix it in editing, let's fix it in whatever. But that's a very bad idea, and you will learn that, like, it's very bad eventually. You can fix almost everything in pre-production. And that's why, like, for films you have storyboards, you have workshops, you sit with, like, the cinematographer, you try to understand what kind of visual language that you wanted. It's not that, like, you wanted to storyboard every scene, but you can still storyboard the important scenes. For example, like, we storyboarded the complete first shot, the opening continuous shot, and then we storyboarded the car sequences. And when we went to film that, we didn't have any doubts, or we didn't have any, like, hiccups to shoot that. And with workshops, see, your idea is not just you're giving, you're telling someone the story for half an hour or 1 hour. It has to grow in the other person. When you conduct workshops, you get to know the actors better, you get to know the cinematographer better, you get to know the costume designer better, and in turn they know you better. இதில் வர சிங்கிள் டேக் வந்துட்டு ப்ராப்பராக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு க்ளீனாக இந்த ஸ்டோரி போர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டோரி போர்டு பண்ணதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, ஸ்டோரி போர்டில் உள்ளது வந்து எக்ஸாக்டாக வித் ஆர்டிஸ்ட்டு அந்த ஸ்பேஸ்க்கு போகும்போது என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஸோ அதை எப்படி ஸ்டோரி போர்டு லெவல்லேருந்து ஒரு விஷுவலாக மாற்றுறதுக்கு என்னென்ன நியூயான்சஸ் வந்து அதில் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ஷார்ட்டு அந்த சிங்கிள் டேக்கில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வராரு, திருப்பி இன்னொருத்தர் கிராஸாக வர்றாருன்னா, ஃபஸ்ட்டு வரவர் ஒரு ஷார்ட்டு கிராஸான ஒரு ரெண்டாவது பீட் மாதிரியும், அதுக்கடுத்து அங்கேருந்து இன்னொருத்தர் ஓடி போய் ஒரு இதை நவுத்துறாரு அப்படின்னா அது 3வது பீட் மாதிரியும், இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் பீட்ஸ் வந்துட்டு எல்லாமே அந்த சிங்கிள் டேக்கில் ஒவ்வொரு இதில் ப்ராக்ரஸ் ஆகி கடைசியாக என்ன பீட்டை காட்ட போகுது அப்படிங்கிறது அந்த க்யூரியஸான ஒரு ஃபேக்டரு. ஸோ இது எல்லாத்தையுமே ரிதமிக்காக கரெக்டாக ஒரு சிங்கிள் டேக்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒரு ஆர்சன் வெல்லஸோட டச் ஆஃப் ஈவில் அப்படிங்கிற படத்தில் வர ஒரு சிங்கிள் டேக், ரொம்ப ஃபேமஸான சிங்கிள் டேக்கு. ஸோ அது ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. சரி, இது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது சொல்லணும். Even actually, I think this is the first time and the shoot பண்ற இடத்துல rehearsal பண்றது, I think this is the first time. I think I've never done that. In the project I've never done that. There's this line that actors are told, move with purpose. I think that applies to cinema or the whole filmmaking process itself. Is you know why you're doing what you're doing, and then you do it, instead of doing something and then trying to figure out what you're trying to do and then trying to fix it for you to understand why you're trying to do it, right? I think the more sensible approach is to sit, read, workshop it with actors, find out what opinions they have about what you think, see if we're all on the same plane, and then go and do something instead of ஜி வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எதாக இருந்தாலும் நான் போஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். That doesn't work for me as an actor, mainly because I have no control over there, right? And when you do it in a way of, if everything is done in a pre-production manner. For example, there's this old Kamal Haasan sir's interview, which is, he says, நாடகம்ங்கிறது ஒரு சின்ன முதலீடோட ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணுற ஒரு நாடகத்துக்கு அவ்வளோ ஒத்திகை இருக்கும்போது, அதை விட பல மடங்கு பெரிய முதலீடு, அதை விட பல மடங்கு பெரிய தொழில்நுட்பம், அதை விட பல மடங்கு பெரிய நம்பர் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏன் அது மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் பேசியிருப்பார். அண்ட் தட் அப்ளைஸ் எனிவேர், எனி டைம். இட்ஸ் அ யூனிவர்சல் திங். I think the most important process that I enjoy about filmmaking is mainly the table reading, understanding the equation between the actor and the crew, really getting to know what the director is trying to do with the idea, understanding what is the point of view of the cameraman, and understanding how he approaches a scene. I think pre-production really makes you understand, it makes the relationship really functional. I think fixing it in post is a very dysfunctional relationship, and it's abusive, and it's really toxic.